தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். வில்லெடுத்து நாணேற்றியோர் குறியெல்லாம் இலக்கின் மீதே இருக்க வேண்டும். ஏப்ரல் 23 வரை நம்மை எரியும் மெழுகுவர்த்திகளாக கரைத்து கொண்டு கடமையாற்றிடுவோம். கள வெற்றியை அறுவடை செய்ய ஆயத்தமாவோம். திராவிடம் வெல்லும், அதை வரலாறு என்றும் சொல்லும். தந்தை பெரியார் கூறிய கட்டுப்பாடே மிக முக்கியம், மறவாதீர். வெறும் வார்த்தை கோவை அல்ல, வினை முடிக்கும் திட்டம் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மறைந்த தலைவர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை. தமிழ்நாடு தேர்தல் ஆணையரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் மற்றும் ஒரு அறிக்கை இடம்பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இடஒதுக்கீடு படும்பாடு என்ற தலைப்பில் இன்றைய விடுதலை தலையங்கம் தீட்டியுள்ளது. இடஒதுக்கீடு பிரிவின் கீழ் உயர்ஜாதி மாணவர்கள் இடம் பிடிப்பது எப்படி? உரிய ஆவணங்கள் இன்றி உயர்ஜாதி மாணவர்கள் எப்படி SC ST பிரிவில் சேர்க்கப்பட்டார்? இது தகுதியான மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் சதி செயல் அல்லவா? பல்கலைக்கழக நிர்வாகத்தின் இந்த அலட்சிய போக்கு சமூக நீதிக்கு எதிரானது என பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தகுதியான மாணவர்களுக்கு சேர வேண்டிய இடங்களை முறைகேடாக மற்றவர்களுக்கு வழங்குவது கல்வித்துறையில் பெரும் கரையை ஏற்படுத்தும் என மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. வட மாநிலங்களில் இடஒதுக்கீடு என்பது எந்த கோலத்தில் இருக்கிறது என்பதற்கான பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. உயர் ஜாதியில் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வந்தாலும் வந்தது, பார்ப்பனர்கள் காட்டில் மழையோ மழைதான். வட மாநிலங்களிலும் தந்தை பெரியார் தேவைப்படுகிறார். வட மாநில சமூக நீதியாளர்கள் வெறும் அரசியலுக்கு மட்டும் இடஒதுக்கீட்டை கையில் எடுக்காமல் அடிப்படை சிந்தனை மாற்றம் என்ற திசையில் பயணிப்பது பற்றி சிந்திப்பார்களா, செயல்படுவார்களா என்ற கேள்வியையும் இன்றைய தலையங்கம் எழுப்பியுள்ளது. MLA 2வது முறையாக ஓட்டு போட அனுமதி, மாநிலங்களவை தேர்தலில் முறைகேடு, நவீன் பட்நாயக் பரபரப்பு குற்றச்சாட்டு. திராவிட மாடல் 2.0 அமையும் நாள் வரை நமக்கு ஊன் உறக்கம் இல்லை என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மத சுதந்திரம் நலிவடைந்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் பன்னாட்டு மத சுதந்திரம் தொடர்பான ஆண்டறிக்கையில் நிராகரித்து ஒன்றிய அரசு விளக்கமளித்துள்ளது. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் வாய்ப்பு, கட்சியில் குழப்பம் விளைவித்தால் கடும் நடவடிக்கை என முதலமைச்சர் கண்டித்துள்ளார். மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சிதான் வரவேண்டும் என்பது எங்களுக்காக அல்ல, முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்காக அல்ல, மக்களாகிய உங்களுக்காக, உங்கள் சந்ததியினருக்காக, அவர்களின் நல்வாழ்வுக்காக, சுயமரியாதைக்காக என திருக்கோவிலூரில் கழக தலைவரின் எழுச்சிமிகு சுயமரியாதை உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாடு காரணமாக கேரளாவில் இருந்து சொந்த ஊர் செல்லும் அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தை சேர்ந்த வட மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்புவதால் அங்குள்ள உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விமான நிலையத்தில் விரிவாக்கம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் 40 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் PhD MS படிப்புகளில் 250 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 40,000 உதவித்தொகை இணைய வழியாக மார்ச் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் V குமரேசன் அறிவித்துள்ளார். ஒன்றிய BJP அரசால் ஏற்பட்ட நெருக்கடி, பின்னலாடை உற்பத்திக்கான நூல் விலை உயர்வால் ஏற்றுமதியாளர்கள் கவலை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் திருவிழாவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் நாள் குறித்து விட்டது. 9/4/2026ஆம் தேதி புதுச்சேரிக்கான சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஓட்டு எண்ணிக்கை 4/5/2026ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்துள்ளது. பண்டைய தமிழரின் வீரக்கலையில் பார்ப்போற்றும் சாதனை, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சிலம்பம் போட்டியில் வெற்றி முத்திரை. கல்வியோடு கைகோர்க்கும் தொழில் வழிகாட்டுதல், திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களின் வரலாற்று சாதனை. குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்ட வசதியாக தமிழ்நாடு அரசின் சார்பாக சிறப்பு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. மிக பெரிய அளவில் இது வரவேற்பை பெற்றுள்ளது. BJP அரசின் மக்கள் விரோதம், தமிழ்நாட்டில் 66 சுங்கசாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் கட்டணம் உயர்வு. சென்னை உட்பட காஞ்சிபுரம், சேலம், கோவை, மதுரை, தஞ்சாவூர், திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 8 மண்டலங்களில்
சங்கமம் திருவிழா நடைபெற உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/3/2026 மாலைக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு, வண்ணங்களுக்கு பின்னால் உள்ள வடுக்களை வெளிச்சமிட்ட ஹோலி என்ற தலைப்பில் இன்றைய மகளிர் அரங்கம் பகுதி இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் கீழடி உள்ளிட்ட 8 முக்கிய தொல்லியல் தலங்களில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள இந்திய தொல்லியல் ஆய்வகம் முறைப்படி அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசின் தொடர் முயற்சியால் கிடைத்துள்ள இந்த வெற்றியை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆய்வறிக்கைகளையும் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முற்போக்கு எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு கழகத் தலைவர் வாழ்த்து. ஞானபீட விருது பெற்ற கவிப்பேரரசு வைரமுத்துவிற்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.